நீங்கள் நினச்சா கூட சீமானை சந்திக்க முடியும். நான் ஏற்பாடு பண்ணி தரவா? இல்லை நீங்கள் பாக்கியநாட்டி இல்லை அலுவலகத்துக்கு போனால் சந்திக்க முடியும். சாதாரண ஒன்றிய செயலாளர் தொடங்கி வட்டச்சாளர் வரைக்கும் அக்சசபிளாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் சீமான் தான். ஈவன் தமிழ்நாட்டில் அண்ணன் கருணாசை கூட சாதாரணமாக சந்திக்க முடியாது. அண்ணன் வன்னியரசை கூட சந்திக்க முடியாது. யாரையும் சந்திக்க முடியாது. சீமான் கொடுத்துட்டு பிடிக்கலன்னா முதல்ல அவர் பண்ணுறது வந்து ஃபோன் அவாய்ட் பண்ணுவார், நேரில் மீட் பண்ணவே மாட்டார் அப்படின்றாங்க. என்னங்க அவாய்ட் பண்ணுறாரு? எத்தனை மாதம் அவாய்ட் பண்ணுவார்? என்கிட்ட 6 மாதம் பேசாமல் இருந்தாருங்க. 6 மாதம் பேசலை. 6 மாதம் நான் அமைதியாக இருந்தேன். 6 மாதம் வேலையை பார்த்துட்டு வானை இடிஞ்சு கீழே விழுந்துருமா? இல்லை அடுத்த வேலை சோறு கிடைக்காம போயிருமா? அரசியல் அரிப்பு இருக்கிறவனுக்கு தான் தினமும் அண்ணன் பேசணும், தினமும் இது பண்ணணும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அண்ணன் பேசுவாங்க, அவருக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். சரி, நம்ம மேலே ஒரு வருத்தம் வந்திருக்கு, நம்ம மேலே ஒரு கோவம் வந்திருக்கு, அது பொய்யான கோவமா இல்லை உண்மையான கோவமானு தெரிந்து கொள்வதற்கு இப்போ நம்மளுடைய மனைவி நம்ம மேலே தவறான புரிதலை ஏற்படுத்திட்டா, இப்போ அந்த நல்ல பேர் எடுப்பதற்கு நீங்கள் வந்து மனைவிக்கு வந்து மல்லிப்பூ வாங்கி கொடுக்குறது, அவளுக்கு நல்ல காதல் செய்தியில் அனுப்புவது, இல்லை வந்து கொஞ்சம் பாசமாக நடந்து செய்வீங்களா? என் மேலே வெறுப்பு எடுப்பவங்களே வெளியே போய் நீங்கள் திட்டுவீங்களா? அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இது நிறுவனத்தில், குடும்பத்தில், அமைப்பில், இயக்கத்தில் எல்லாத்தையும் நடைபெறுவது தான். ஒரு கட்சியின் தலைவரோ ஒரு அமைப்பின் தலைவரோ ஒருத்தர் மேலே வருத்தம் வருது அப்படின்னா அந்த வருத்தத்தை போக்குவதற்கு நம்பிக்கை ஏற்படுத்த நாம் இருக்கணும்.